ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க. இந்த படிப்பை கற்றுக் கொடுத்துட்ருக்கிறது நமக்கு யார் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே புல்லரித்து போய்விடும். அதாவது பாபா சொல்கிறாங்க, அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே ஆத்மாவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுங்கிற சுயம் பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அதனால் இந்த படிப்பை ஒரு பொழுதும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாதுங்கிறத பாபா இந்த ஃபுல் முரளியில் சொல்கிறாங்க. மேலும் நாம் இங்கே வந்தவுடனே என்ன நிச்சயம் ஏற்பட்டுச்சு, அந்த நிச்சய புத்தியோட அடையாளம் என்னங்கிறத சொல்கிறார். இப்போ இந்த ஞானத்தை நம்ம கேட்ட உடனே நமக்கு இந்த நிச்சயம் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நாம் இந்த படிப்பை படித்து எதிர்காலத்தில் ராஜாக்கெல்லாம் ராஜாவாக 2 கிரீடம் உடைய ராஜாவாக நம்ம ஆக போகிறோம். இப்போ ஒரு கிரீடம் என்ன? அந்த ஒளி கிரீடம். அந்த ஒளி கிரீடம்ங்கிறது மன்மனா பவ அப்படிங்கிறதுனால நமக்கு கிடைக்கிது. மனதை பாபாவிடம் ஈடுபடுத்தும் போது ஆத்மா சதோ பிரதானமாக தூய்மையாக ஆகி தேவ ஆத்மாக்களுக்கு ஒளி கிரீடம் வருது. 2வது, யார் பாபாவோட காரியத்தில் பொறுப்பு எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ரத்ன கிரீடம், அந்த பொறுப்பினுடைய கிரீடம், அது மத்யாஜி பவ, உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போகுதுங்கிற. இப்போ இந்த 2 கிரீடமுடைய ராஜாவாக நம்ம ஆகிறோங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குது. மேலும் அந்த நிச்சய புத்தி இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, முழுமையாக இந்த படிப்பில் ஈடுபடுவாங்க. எப்படி ஒரு குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அம்மா அப்பாவை தவிர வேறு யாராவது தூக்குனாங்கன்னா அவங்கக்கிட்ட போகக்கூட போகாது. ஏன்னா அதுக்கு அம்மா அப்பா தான் எல்லாமே. அப்போ அதே போல தான் நாம் கூட பாபாவோட குழந்தைகள், எனக்கு வேறு யார்கிட்டையும் போகணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு அப்பா கிடச்சிட்டாரு, டீச்சராக கிடச்சிட்டாரு, மேலும் குருவாகவும் எனக்கு கிடச்சிட்டார். அப்போ வேறு யார் பக்கமும் நம்மளுடைய அன்பு என்பது இருக்காது. அவர் ஒருத்தர் தான் நம்ம நினைவு செய்வோம். வேறு எந்த ஒரு குருக்கிட்டையும் நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த டீச்சர்கிட்ட போய் படிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உலகத்தில் மரியாதை. லௌகீக படிப்பு நல்லா படிக்கிறாங்க, உயர்ந்த படிப்பு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் மரியாதை இருக்குது. இல்லை வேத சாஸ்திரங்களை நிறைய படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மரியாதை இருக்குது. அப்போ படிக்கிறவங்களுக்கு தான் மரியாதை. இப்போ அதே போல் தான் பாபா சொல்கிறாங்க, இந்த படிப்பை யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உலகத்தில் எவ்வளோ மரியாதை, பாதி கல்பத்திற்கும் பூஜைக்குரியவர்களாக நீங்கள் மாறுறீங்கன்னு சொல்கிறார். மேலும் பாபா இன்னைக்கு புரிய வைக்கிறாங்க, எப்படி இந்த படிப்பை படிக்கக்கூடிய, உயர்ந்த படிப்பை படிக்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருந்தார். லௌகீக படிப்பை படிக்கிறாங்கனாலும், ரொம்ப பெரிய பெரிய படிப்பை படிக்கிறாங்கனாலும் பாபா அவங்களுக்கும் சொல்கிறார், இது ஒரு அற்பமான இந்த ஒரு ஜென்மத்துக்கான படிப்பு தான். அப்போ பாபா சுயம் பகவான் கற்பிக்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கும் போது அந்த படிப்பை விட்டுட்டு இந்த படிப்பில் மூழ்கிடணுங்கிற. அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும். நாம் இந்த படிப்பை படிக்கிறதுக்கு, ஞானத்தை படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த படிப்பை விட இது எவ்வளோ உயர்ந்த படிப்புங்கிறத நீங்கள் உணரணுங்கிற. 2வது சொல்கிறார், எப்படி பிரம்மா பாபா அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தார், பெரிய பிஸ்னஸில் பெரிய ஆளாக இருந்தார், பல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சார். அதுபோல் இருந்தவர் எப்போ அவருக்கு புரிஞ்சுதோ நமக்கு இந்த படிப்பை படித்தா ராஜ்யமே கிடைக்கும்னு, இப்போ அந்த பிஸ்னஸ் தொழிலை அப்படியே விட்டுட்டார். இப்போ அதே போல் பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு, நம்ம வேலை தொழிலே மூழ்கி இருந்துட்டு இந்த படிப்பை படிக்கிறது எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. பிரம்மா பாபா எப்படி இருந்தார், அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுலேயும் நம்ம பேலன்ஸ் வைக்கணும். இந்த படிப்பை எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கண்டிப்பாக படிக்கணுங்கிறத பாபா சொல்கிறாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபாவை எவ்வளோ நினைவு செய்கிறோமோ அவ்வளோ ஆத்மா தூய்மையாகும். பாபா கிட்ட நம்ம வைக்கக்கூடிய தொடர்பு தான் ஆத்மாக்குள்ளே சைலன்ஸ் பவரை நிரப்போம். இப்போ அந்த சைலன்ஸ் பவர் இருக்கிறவங்க தான் சயின்ஸ் பவர் மேலே வெற்றி அடைய முடியுங்கிற. எப்படி அவங்க குண்டுகள்லாம் தயாரிக்கிறாங்க, விநாசத்துக்காக அவங்க காரியங்களை பண்ணுறாங்க. அவங்களுக்கு கூட புரிய வைங்க, நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல்னால் அவங்களே அழிவை சேர்ந்துக்கிறாங்க. பாரதம் தான் மிகப்பெரிய தீர்த்தஸ்தலம்னு சொல்கிறார். ஏன்னா பகவான் வரக்கூடிய இடம் இதுதான் சொல்கிறார். ஸோ இப்போ நாம் அந்தளவுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். நம்ம 84 பிறவிகள் எடுக்கக்கூடியவங்க, கிறிஸ்துவர்களுக்கு கூட புரிய வைங்க. கிரைஸ்ட்டு அவரும் பிறவி எடுக்கக்கூடியவர் தான். அடுத்தடுத்து பிறவி எடுத்து அவரும் தமோ பிரதானம் ஆயிட்டார். மீண்டும் அவருடைய நேரத்தில் இந்த தர்மத்தை மீண்டும் படைப்பார். இப்போ இந்த மீண்டும்ங்கிறத புரிய வைங்க. ஹிஸ்ட்ரி எப்படி ரிப்பீட் ஆகுது, பரமாத்மா கூட மீண்டும் இப்போ படிப்பை சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது. இப்போ இந்த உலகத்தோட ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எப்படி ரிப்பீட் ஆகுதுங்கிறதையும் மற்றவங்களுக்கு புரிய வைங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று புரிய வைங்கன்னு பாபா சொல்கிறாங்க. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி.
22/8/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு யார் கற்பிக்க வந்துள்ளார் என்பதை சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் மகிழ்ச்சியில் புல்லரித்து போய்விடுவீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை கற்பிக்கிறார். இப்பேற்பட்ட கல்வியை ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது எந்த ஒரு நிச்சயம் ஏற்பட்டுள்ளது? நிச்சய புத்தியின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: நாம் இப்பொழுது எப்பேற்பட்ட கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், அதன் மூலம் இரட்டை கிரீடம் அணிந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிவிடுவோம் என்ற நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. சுயம் பகவான் கற்பித்து நம்மை உலகத்திற்கே அதிபதியாக ஆக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் அவருக்கு குழந்தையாக ஆகியுள்ளோம். எனவே இந்த கல்வியில் சதா ஈடுபட்டு இருக்க வேண்டும். எப்படி சிறிய குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தையை தவிர வேறு யாரிடமும் போக மாட்டார்கள், அதே போல எல்லையில்லாத தந்தை இப்பொழுது கிடைத்துள்ளார். எனவே வேறு யார் மீதும் விருப்பம் வரக்கூடாது. ஒருவரின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். பாடல்: யார் என்று அதிகாலையில் வந்தார். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், பாட்டை கேட்டீர்கள். யார் வந்தார் மற்றும் யார் வந்து இதை கற்பிக்கின்றார்? இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. இந்த அதிகாலையில் யார் வந்தார் அப்படின்னா, சிவபாபா இந்த பூமிக்கு வந்திருக்காரு. டீச்சராக இருந்து நமக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கிறார். ஒரு சிலர் மிகவுமே புத்திசாலியாக இருக்கிறார்கள், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுல. ஒரு சிலர் குறைவான அறிவுடையவர்களாக தான் இருப்பார்கள். ஏன்னா படிப்பில் வித்தியாசம் இருக்கும் படிக்கிறவங்களில். யார் நிறைய கல்வி அறிவு உடையவர்களாக இருப்பார்களோ அவர்களை மிகவும் புத்திசாலி, அறிவாளி என்று கூறுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறவங்கள. சாஸ்திரங்கள் ஆகியவற்றை எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு கூட இந்த உலகில் மதிப்பு இருக்கிறது. குறைவாக படித்திருப்பவர்களுக்கு குறைவான மதிப்பு தான் கிடைத்திருக்கிறது. லௌகீக படிப்பு படித்தாலும் மரியாதை அதிகம். இல்லை வேத சாஸ்திரங்கள் நல்லா படிச்சிருக்காங்கனாலும் அவங்களுக்கும் மரியாதை அதிகம். அப்போ எந்த ஒரு படிப்புனாலும் சரி, படிக்கிறவங்களுக்கு தான் மரியாதை அதிகம். இப்பொழுது இந்த பாடலின் வார்த்தைகளை கேட்டீர்கள். யார் வந்திருப்பது கற்பிப்பதற்காக? ஆசிரியர் வருகிறார் அல்லவா? பள்ளிக்கூடத்தில் கற்பவர்கள் ஆசிரியர் வந்துள்ளார், டீச்சர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத அறிந்திருப்பார்கள். இங்கே யார் வந்துள்ளார்? இதை நினைத்து முற்றிலும் புல்லரித்து போய்விட வேண்டும். பகவான் படிப்பிக்க வந்திருக்காரு டீச்சரா, அப்போ எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை மீண்டும் கற்பிக்க வந்துள்ளார். இந்த மீண்டும்ங்கிற வார்த்தை முக்கியமானது. இதே போல தான் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை மீண்டும் அவர் வந்துக்கிட்டே இருப்பார். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? அதிர்ஷ்டத்தின் விஷயம் கூட ஆகும். புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். புரியல, அந்த நம்பிக்கை ஏற்படலை யாருக்காவது அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவுன்னு அர்த்தம். கற்பிப்பவர் யார்? பகவான். அவர் வந்து கற்பிக்கிறார். ஒருவர் எவ்வளவுதான் பெரியதிலும் பெரிய கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார் என்றாலும் கூட சட்டென்ற அந்த கல்வியை விட்டுவிட்டு இந்த பகவானிடம் வந்து கற்க வேண்டும். இப்படியெல்லாம் விவேகம், அதாவது அறிவு என்பது கூறுகிறது. ஒருத்தர் ரொம்ப உயர்வான லௌகீக படிப்பை படிச்சுட்டு இருந்தாலும் அதிலிருந்தும் நேரத்தை ஒதுக்கி இந்த படிப்பு எவ்வளோ உயர்ந்ததுங்கிறத உணர்ந்து இதை படிக்கணுங்கிற ஒரு நொடியில் எல்லாவற்றையும் விட்டு தந்தையிடம் படிக்க வர வேண்டும். இப்போ பாபா சொல்கிறாங்க, அதில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் படித்து, ஆனால் அது ஒரு பிறவிக்கானது. நடுவில் போயிட்டோன்னா அதுவும் இல்லாமல் போயிடும். ஆனால் இது பல பிறவிக்கும் கூட வரக்கூடியது. அப்போ இந்த படிப்பு எவ்வளோ வேல்யூபிள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தினர் என்பதை பாபா புரிய வைத்துள்ளார். உத்தமத்திலும் உத்தமமான புருஷர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணராக இருக்கிறார்கள். எந்த கல்வி மூலமாக இவர்கள் இந்த பதவியை அடைந்தார்கள் என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. கோயிலில் இருக்கக்கூடிய தேவி தேவதைகள் அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு படித்து தான் போனாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் அந்த பதவியை அடைவதற்காக தான் படிக்கிறீர்கள். அப்போ நாமும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூர்த்திகளை ஆகணும்னா அதுக்காக தான் இதை படிச்சுட்ருக்கோம். யார் கற்பிக்கிறார்? பகவான். எனவே மற்ற எல்லா கல்விகளையும் விட்டு இந்த படிப்பில் ஈடுபட வேண்டும். நமக்கு நேரம் இல்லை, அந்த படிப்பை நான் படிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறவங்க கூட பேலன்ஸ் பண்ணணும். அது எவ்வளோ தான் உயர்ந்த படிப்பாக இருந்தாலும் இந்த படிப்பை படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இந்த படிப்பில் ஈடுபடுங்க. அந்தளவுக்கு புரிஞ்சுக்கோங்க.
ஏனெனில் தந்தை வருவதே கல்பத்திற்கு ஒரு முறைதான். நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நேரடியாக டைரக்டாக கற்பிக்க வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். பாபா எந்த வேத சாஸ்திரங்கள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல. டைரக்டாக அவரே வந்து நம் முன்னாடி உட்காந்து புரிய வச்சு நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அது 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குங்கிறார். அதிசயமாக இருக்கின்றது அல்லவா? பகவான் வந்து நேராக கற்றுக் கொடுக்குறாருன்னா பகவான் இந்த பதவியை அடையுமாறு நமக்கு கற்பிக்கிறார் என்று கூறவும் செய்கிறார்கள். பிறகு படிப்பது இல்லை சொல்கிறாங்க சிலர். இங்கே வந்தவங்க பகவான் வந்து கற்பிக்கிறாரு இந்த நிலை அடைய வைக்கிறதுக்குன்னு புரிஞ்சுருக்காங்க, ஆனால் அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க. எனவே வேறு புத்திசாலி இல்லை என்று தந்தை கூறுவார் அல்லவா? தந்தையின் படிப்பின் மீது முழு கவனம் வைப்பதில்லை. சிலர் அப்படி இருக்காங்க, முழுசாக கவனம் கொடுத்து படிக்கிறதில்லை. தந்தையை மறந்து விடுகிறார்கள். பாபா நாம் மறந்து விடுகிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆசிரியரையும் மறந்து விடுகிறார்கள். இதெல்லாம் மாயாவினுடைய புயலாகும். ஆனால் கல்வியை கற்க வேண்டும் அல்லவா? ஸ்கூலுக்கு வரீங்கன்னா நல்லா படிக்கணும்ல. பகவான் கற்பிக்கிறார் என்றால் அந்த படிப்பில் முற்றிலும் ஈடுபட வேண்டும் என்று விவேகம் கூறுகிறது. இப்போ பிரம்மா பாபா இதெல்லாம் நம்பர் 1 புரிஞ்சுக்கிட்டார். தன்னுடைய அறிவை கொண்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படிப்பில் அந்த வயசுலேயும் அவர் மூழ்கிட்டார். சிறிய குழந்தைகள் தான் படிக்க வேண்டியுள்ளது. ஆத்மாவோ எல்லோருக்கும் உள்ளது. மற்றபடி சரீரம் சிறியது பெரியது ஆகிறது. இந்த படிப்பை படிக்கிறதுக்கு சின்ன வயசில் தானே படிக்கணும். உங்களுக்கு 60 வயசு ஆகிடுச்சு இப்போயா படிக்க போகிறீங்க, அப்படி கிடையாதுங்கிற. ஆத்மா எல்லாருக்குள்ளேயும் ஒரே போல தான். இந்த சரீரம் சின்னதாக பெருசாக மாறிட்டே இருக்கும். பிறவி எடுக்கும்போது சின்னதாக ஆரம்பித்து பெருசாகும், திரும்பி சின்னதாகும் சரீரம் விட்டுச்சுன்னா. அப்படி சரீரம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இது ஆத்மாவிற்கான படிப்பு. சின்ன வயசு பெரிய வயசு எல்லோரும் படிக்கலாங்கிற. நான் உங்களுடைய சிறிய குழந்தையாக ஆகியுள்ளேன் என்று ஆத்மா கூறுகிறது. இல்லை இங்கே வந்துட்டோன்னா 50 வயசு 60 வயசாக இருந்தாலும் பாபா கிட்ட என்ன சொல்கிறோம்? பாபா நான் உங்களோட இப்போ தான் நான் வந்திருக்கேன், 1 வார குழந்தை, 1 மாத குழந்தை, 1 வருஷ குழந்தைன்னு சொல்கிறோம். இப்போ ஆத்மா தான் குழந்தையாயிருக்கு. நல்லது, என்னுடையவராக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுது படியுங்கள். படிக்கிறது முக்கியங்கிறார். பால் குடிக்கும் குழந்தை ஒன்றும் அல்லவே. படிப்பு தானே முதல். ஏன் ஒன்றுமே தெரியாது சின்ன குழந்தைக்கு, பால் குடிக்கிற குழந்தைக்கு ஏதாவது புரிய வச்சா அதுக்கு புரிய முடியுமா? முடியாது. இப்போ அப்படிப்பட்டவங்க கிடையாது. நீங்கள் நல்லா பெருசாகி வந்திருக்கிறீங்க பாபா கிட்ட. அப்போ படிப்பை புரிஞ்சுக்கோங்கிற. இதில் மிகவும் கவனம், அட்டென்ஷன் என்பது வைக்க வேண்டும். மாணவர்கள் பிறகு இங்கு சுப்ரீம் டீச்சர், மிக உயர்ந்த ஆசிரியர்கிட்ட வருகிறார்கள். அந்த கற்பிக்கும் அந்த ஆசிரியர்கள் கூட நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கவர்மெண்ட்டோ இல்லை வேறு யாரோ அவங்கள நியமித்து படிக்கிறது கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. இருந்தாலும் சுப்ரீம் டீச்சர் இருக்கிறார் அல்லவா? அவங்க எல்லாத்த விட உயர்ந்த டீச்சர் யார்? சுப்ரீம் டீச்சர் சிவபாபா. 7 நாள் பாடமுறை என்று இங்கு பாடப்பட்டுள்ளது. தூய்மையாக இருங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்தீர்கள் என்றால் நீங்கள் இது போல ஆகிவிடுவீர்கள். யார் போல? லக்ஷ்மி நாராயண் போல. எல்லையில்லாத தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சிறிய குழந்தைகளை தாய் தந்தையை தவிர வேறு யாராவது தூக்கினார்கள் என்றால் அவர்களிடம் போக மாட்டார்கள். அடம் பிடிப்பாங்க. அம்மா அப்பா கிட்டே தான் இருக்கணும்னு விரும்புவாங்க. நீங்கள் கூட அப்படி எல்லையில்லாத தந்தையுடையவர்களாக ஆகியிருக்கின்றீர்கள். இப்போ நம்ம வேறு யார் பக்கமும் நம்மளோட கவனம் இருக்கக்கூடாது, ஈர்ப்பு இருக்கக்கூடாது. வேறு யாரையும் பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு விருப்பம் இருக்காது இல்லையா? அப்படி தான் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. அதே போல் தான் பாபா கிட்ட வந்துட்டா அவரை நம்ம அந்தளவுக்கு ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டோமா? என்னுடைய தாய் தந்தையாக. அப்போ அவரை விட்டு நம்ம நகரக்கூடாதுங்கிற. யாராக இருந்தாலும் சரி, நாம் உயர்ந்ததும் உயர்ந்த தந்தையுடையவராக ஆகியிருக்கோம் என்பதை அறிந்துள்ளீர்கள். யாரெல்லாம் இங்கே வந்திருக்கமோ புரிஞ்சுக்கிட்டோம். அவர் நம்மை இரட்டை கிரீடம் அணிந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறார். ஒளி கிரீடம் மன்மனாபவ. ஒளி கிரீடம்னா தூய்மையினுடைய கிரீடம். எப்படி வருது? பாபா கிட்ட மனசை கொடுக்கறது மூலமாக, மன்மனாபவ இருக்கிற மூலமாக. மேலும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் மத்தியாஜி பவ. பொறுப்பு. யாரெல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க பாபாவோட யஜ்யத்தில், சின்னதோ பெருசோ, அவங்களுக்கு என்ன கிடைக்கிது? பெரிய பதவி கிடைக்கிது. மத்தியாஜி பவ. நாம் இந்த படிப்பின் மூலம் உலகத்திற்கே அதிபதியாக ஆகிறோம் என்ற நிச்சயம் ஆகிவிடுகிறது. இப்போ நமக்கு நம்பிக்கை இருக்குது. 5000 வருடங்களுக்கு பிறகு சரித்திரம் மீண்டும் நடைபெறுகிறது அல்லவா? ஹிஸ்ட்ரி மீண்டும் ரிப்பீட் ஆகுது. உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் சாந்தி தாமமாகிய தங்களுடைய வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். முக்தி கிடைக்குது. உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் தந்தையுடன் நமது வீட்டில் இருப்போம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரிய வந்துள்ளது. நாம் பரம்தாமில் வசிக்கக்கூடியவர்கள்.
தந்தையினுடையவராக இப்பொழுது ஆகிவிடும் பொழுது சொர்க்கத்தின் அதிபதியாக ஆகிவிடுகிறோம். பிறகு தந்தையை மறந்து அனாதையாக ஆகிவிடுகிறீர்கள். 2500 வருஷம் வரை மறந்துட்டோம். பாரதம் இச்சமயம் அனாதையாக உள்ளது. யாருக்கு தாய் தந்தை இல்லையோ அவர்களை அனாதை என்று கூறப்படுகிறது. அவர்கள் அடி வாங்கி கொண்டே இருப்பார்கள். எனக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அதனால் யாராவது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கோ இப்பொழுது தந்தை கிடைத்துள்ளார். நீங்கள் முழு சிருஷ்டியின் சக்கரத்தை அறிந்துள்ளீர்கள். எனவே குஷியில் பூரித்து போய்விட வேண்டும். நாம் எல்லையில்லாத தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றோம். பரம்பிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக பிராமணர்களின் புதிய படைப்பை படைக்கிறார். நாம் தான் அவரோட முதல் படைப்பு. இதுவோ மிகவும் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உங்களுடைய படங்கள் கூட உள்ளது. விராட்ட ரூபத்தின் படம் கூட இருக்கின்றது. 84 பிறவிகளின் கதைகளை காண்பித்துள்ளார்கள். ஒவ்வொரு படத்துலையும் சிருஷ்டி சக்கரம் பக்தியில் காட்டக்கூடிய விராட்ட ரூபத்தில் நம்ம என்னென்ன வர்ணங்களை, ஆத்மா என்னென்ன நிலைகளை தாண்டி வருது. ஆத்மா தேவதையா, சத்திரியனா, வைஷ்யனா, சூதரனா, அப்படி எல்லா வர்ணங்களையும் காட்டியிருக்காங்க. இப்படி எல்லா படங்களும் இருக்குது. நாமே தான் தேவதை, பிறகு சத்திரியன், வைஷ்யன் மற்றும் சூதரனாக மாறுகிறோம். இதை எந்த ஒரு மனிதரும் அறியாமல் இருக்கிறார்கள். ஆத்மா தான் இந்த நிலையெல்லாம் கடந்து வருதுன்னு தெரியாது. ஏனெனில் பிராமணர்கள் மற்றும் பிராமணிகளுக்கு படிப்புக்கும் தந்தை இருவரின் பெயர் அடையாளமே இல்லாமல் செய்து விட்டார்கள். பிராமணர்களும் இல்லை, பாபாவும் இல்லை. இது அந்த விராட்ட ரூப சித்திரத்தில் பிராமணர்கள் அதை அந்த விஷ்ணுவோட சித்திரத்தில் ஒரு வர்ணமாக காட்டலை. கால் பாதத்தில் சூதரர்களை காட்டியிருக்காங்க, ஆனால் தலையில் பிராமணர்களை காட்டலை. அதே போல் பிராமணர்களையும் விட்டுட்டாங்க, அவர்களை படைக்கக்கூடிய சிவபாபாவையும் காட்டலை. அதனால் உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. ஆங்கிலத்தில் கூட நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்கலாம். யார் ஆங்கிலம் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் மொழிபெயர்த்து பின் புரிய வைக்க வேண்டும். இங்கிலீஷில் வெளிநாடுகளுக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறார். தந்தை ஞானம் நிறைந்தவர். ஃபாதர் இஸ் நாலேஜ்ஃபுல். அவருக்கு தான் சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை பற்றிய ஞானம் இருக்கிறது. இது ஆன்மீக கல்வியாகும். யோகத்திற்கு கூட தந்தையின் நினைவு என்று கூறப்படுகிறது. இங்கே யோகான்னு சொல்கிறதுல பாபாவை நினைக்கிறது. அதற்கு ஆங்கிலத்தில் கம்யூனியன் என்று கூறப்படுகிறது. யாரு கூட நாம் சேர்றோம், தொடர்பு, கம்யூனியன். தந்தையிடம் கம்யூனியன், ஆசிரியரிடம் கம்யூனியன், குருவிடம் கம்யூனியன். இவங்களை கூட எல்லாம் நம்ம தொடர்பு வச்சுக்கிறோம். இது காட்ஃபாதரின் கம்யூனியன். சுயம் தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், மேலும் எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். மனிதர்கள் குரு ஆகியோரிடம் செல்கிறார்கள், சாஸ்திரங்களை படிக்கிறார்கள். அப்போ மனிதர்கள்கிட்ட போகிறாங்க, மனிதர்கள் சொல்கிறதையே தான் அவங்க கேட்குறாங்க, படிக்கிறாங்க. அப்போ என்ன பிராப்தி கிடைக்கும்? லட்சியம், நோக்கம் எதுவும் இருப்பதில்லை. சத்கதியோ கிடைப்பதும் இல்லை. எவ்வளோ குரு கிட்ட போனாலும், எவ்வளோ வேத சாஸ்திரங்களை படித்தாலும் சத்கதி கிடைப்பதில்லை. நான் வந்திருப்பதே அனைவரையும் திரும்ப கூட்டிச் செல்ல என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் தந்தையுடன் புத்தியின் யோகத்தை வைக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் அங்கு போய் சேர்ந்து விடுவீர்கள். எங்க பரம்தாம். நல்ல முறையில் நினைவு செய்வதால் உலகத்தின் அதிபதி ஆகிவிடுவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயண் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள் அல்லவா? இதையெல்லாம் யார் புரிய வைப்பது? தந்தை தான். தந்தைக்கு தான் நாலேஜ்ஃபுல் என்று கூறப்படுகிறது. மனிதர்கள் பிறகு அவரை அந்தர்யாமி, அதாவது மனதில் இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் அந்தர்யாமி என்ற வார்த்தை கிடையாது. அந்தர் உள்ளே இருக்க முடியாது. அவர் உள்ளேயா இருப்பார்? உள்ளே இருந்த எல்லாருக்கும் எதாவது புரிய வைக்கிறாரா? அப்படி கிடையாது. வசிக்கக்கூடியது ஆத்மா தான். உள்ள சரீரத்தில் இருக்கிறது ஆத்மா தான், பரமாத்மா கிடையாது. அதனால் அந்தர்யாமி, உள்ளே இருக்கிறவர்னு சொல்ல முடியாது அவர். அனைத்து மனிதர்களும் அந்தர்யாமி ஆவார்கள். ஆத்மா செய்யக்கூடிய காரியத்தையோ அனைவரும் அறிந்துள்ளார்கள். ஆத்மாதான் கற்கிறது. தந்தை குழந்தைகளாகிய உங்களை ஆத்ம அபிமானியாக, ஆத்ம உணர்வுடையவராக ஆக்குகிறார். ஆத்மாவாகிய நீங்கள் மூலவதனத்தில் இருப்பவர்கள். ஆத்மாவாகிய நீங்கள் எவ்வளவு சிறியதாக இருக்கிறீர்கள், இதெல்லாம் சிந்தனை பண்ணுங்கிறார். அநேக முறை நீங்கள் பாகத்தை ஏற்று நடிக்க வந்துள்ளீர்கள். இந்த பூமிக்கு அநேக முறை இதே பாகத்தை நம்ம நடிச்சிருக்கோம். நான் பிந்து புள்ளி ஆவேன் என்று தந்தை கூறுகிறார். அவரும் புள்ளிங்கிறத புரிய வைக்கிறார். எனக்கு பூஜை செய்ய முடியாதல்லவா புள்ளிக்கு? இல்லை, ஏன் செய்ய வேண்டும்? அவசியமே இல்லை. புள்ளிக்கு பூஜை செய்ய முடியாதனால தான் பெருசு பெருசாக உருவாக்கிட்டோம் லிங்கங்களை. பாபா என்ன சொல்ல, எனக்கு பூஜை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்பாவுக்கு யாராவது பூஜை பண்ணுவாங்களா?
நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் ராஜ்யத்தை கொடுக்கின்றேன். பிறகு ராவண ராஜ்யத்தில் சென்று விடும் பொழுது என்னையே மறந்து விடுகிறீர்கள். முதலில் ஆத்மா தனது பாகத்தை நடிக்க வருகிறது. மனிதர்கள் 84 லட்ச பிறவிகளை எடுக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. அதிகபட்சம் 84 பிறவிகள் தான் என்று தந்தை கூறுகிறார். வெளிநாட்டிற்கு சென்று இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னீர்கள் என்றால் இந்த ஞானத்தையோ எங்களுக்கு இங்கே வந்து கற்பியுங்கள் என்று உங்களிடம் கூறுவார்கள். உங்களுக்கு அங்கு 1000 ரூபாய் கிடைக்கிறது, நாங்கள் உங்களுக்கு 10-20,000 ரூபாய் கொடுப்போம் என்பார்கள் இல்லையா? அந்த மாதிரிலாம் அந்த ஞானத்தை சொல்கிறது கூப்பிடுவாங்கங்கிறார். எங்களுக்கு ஞானத்தை கூறுங்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. காட்ஃபாதர் ஆத்மாக்களாகிய எங்களுக்கு படிப்பிக்கிறார். ஆத்மா தான் நீதிபதி ஆகிறது. படித்து என்ன பண்ணுது? ஆத்மா தான் வந்து ஜட்ஜ் ஆகுது, வக்கீல் ஆகுது. மற்ற மனிதர்களோ தேக அபிமானியாக இருக்கிறார்கள். யாருக்குமே ஞானம் இருப்பதில்லை. பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் ஆகியோர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஞானம் யாருக்கும் இல்லை. ஆத்மா பரமாத்மாவை பற்றிய ஞானம் இல்லை. சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஞானம் இல்லை. காட்ஃபாதர் நிராகாரமானவர் இப்பொழுது கற்பிக்க வந்திருக்கின்றார். நாம் அவரிடம் படிக்கின்றோம். இந்த விஷயங்களை கேட்டு அவர்களும் ஆச்சரியப்படுவார்கள். இந்த விஷயங்களையோ ஒரு பொழுதும் அவர்கள் கேள்விப்பட்டதோ இல்லை படித்ததோ இல்லை. ஒரு தந்தை தான் லிபரேட்டர், கைடு, எல்லாத்துலேருந்தும் நம்மளை விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு போகிறவர் அவர் தான். அவரே லிபரேட்டர் என்னும் பொழுது பிறகு கிறிஸ்துவை ஏன் நினைவு செய்கிறார்கள்? அவர் இதிலிருந்து யார் லிபரேட் பண்ணுறாரு? பண்ண முடியாது. இந்த விஷயங்களை எல்லாம் நல்ல முறையில் புரிய வைத்தீர்கள் என்றால் ஆச்சரியப்பட்டு போய்விடுவார்கள். இவற்றை நாம் கேட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஆர்வத்தோடு வருவார்கள். அப்போ அவங்கவுங்களுக்கு என்ன புரிய வைக்கணுமோ அதை யுக்தியோடு புரிய வைங்க. பாரடைஸ் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த மகாபாரத போர் கூட உள்ளது. பாரடைஸ் உலகத்தில் வரணும்னா மகாபாரத போர் விநாசம் வரணும். நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இரட்டை கிரீடம் அணிந்தவனாக ஆக்குகின்றேன் என்று தந்தை கூறுகிறார். தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே இங்கு இருந்தது. இதையெல்லாம் சிந்தனை செய்யுங்கள். எவ்வளவு வருடங்களாகி உள்ளன. கிறிஸ்துவிற்கு 3000 வருடங்களுக்கு முன்னதாக இவர்களுடைய ராஜ்யம் இருந்ததல்லவா, லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யம். இதுவோ ஸ்பிரிச்சுவல் நாலேஜாக இருக்கின்றது. இவரோ பிரம்மா பாபா நேரடியாக, அதாவது டைரக்டாக சுப்ரீம் ஃபாதர் அவருக்கு குழந்தையாக இவர் இருக்கின்றார். அவரிடமிருந்து ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். உலக சரித்திர பூகோளம் மீண்டும் அதாவது ரிப்பீட் ஆகின்றது. இது முழு ஞானமாக இருக்கின்றது இல்லையா? அறக்குறை கிடையாதுங்கிறார். முழு ஞானம். நமது ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் ரெக்கார்டாயிருக்கு. இந்த யோகத்தின் வலிமையால் ஆத்மா சதோ பிரதானமாகி கோல்டன் ஏஜ், அதாவது தங்க யுகத்திற்கு சென்று விடுவோம். பின் அவர்களுடைய ராஜ்யம் என்பது நடக்கும். பழைய உலகத்தின் விநாசமும் நடக்க வேண்டும் அல்லவா? அதுவோ எதிரிலேயே இருக்கின்றது. அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. பிறகு ஒரு தர்மத்தின் ராஜ்யம்தான் இருக்கும். இது பாவ ஆத்மாக்களின் உலகம். இப்பொழுது நீங்கள் பாவனமாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு கூறுங்கள், இந்த நினைவின் பலத்தினால் நாம் தூய்மையாக ஆகின்றோம். பரமாத்மாவை நினச்சிங்கன்னா தூய்மையாயிடலாம். பின் எல்லாமே விநாசமாகிவிடும். இயற்கை சேதங்கள் கூட வரப்போகிறது. நாங்கள் இதையெல்லாம் உணர்ந்திருக்கின்றோம். மேலும் திவ்ய திருஷ்டி மூலமாக பார்த்திருக்கிறோம். விநாசம் ஆக போகுதுன்னு சொல்கிறீங்களே, எப்படி நம்புறதுன்னா பாபா சொல்கிறேன். நாங்கள் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருக்கோம், காட்சியாக பார்த்துருக்கோன்னு சொல்லுங்கள். திவ்ய திருஷ்டி மூலமாக சாட்சாத்காரம் பார்த்துருக்கோன்னு சொல்லுங்கள். இவை எல்லாமே அழிய போகிறது. தந்தை வந்திருப்பதே தேவதைகளினுடைய உலகத்தை ஸ்தாபனை செய்ய. இதை கேட்டு ஆஹா, இவர்கள் காட்ஃபாதரின் குழந்தைகள் என்பார்கள். இந்த போர்கள் எல்லாம் வரும் தான், இயற்கை சேதங்களும் வரும். இதெல்லாம் குழந்தைகளாகி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன நிலைமை ஏற்படும்? இந்த பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் அழிந்து சரிந்து விழ ஆரம்பிக்கும். எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டியிருக்காங்களோ, தங்களையே அழித்து கொள்வதற்காக இந்த பாம்ஸ் ஆகியவையை 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி தயாரித்தார்களோ அதே போல் தயாரித்துள்ளார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதெல்லாம் தேவை ட்ராமாவில், இந்த உலக விநாசத்துக்கு. அதனால் அவங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பொழுது கூட குண்டுகள் தயாராக இருக்கின்றது. யோக பலம் என்பது என்ன பொருள்? அதன் மூலம் நீங்கள் உலகத்தின் மீது வெற்றி அடைகிறீர்கள். மற்றவர்கள் யாராவது இதை பற்றியெல்லாம் அறிந்திருக்கிறார்களா? என்ன கூறுங்கள். சயின்ஸ், அதாவது விஞ்ஞானம் உங்களையே அழிக்கிறது என்று. யார் உருவாக்கணுமோ அவங்களையே அழிக்கிறது தான் விஞ்ஞானம்.
நமக்கு தந்தையுடன் யோகம், அதாவது தொடர்பு இருந்தது என்றால் அந்த சைலன்ஸோட பலத்தினால் நாம் உலகத்தின் மீது வெற்றி அடைந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறோம். தந்தை தான் பதீத பாவனர். பாவனமான உலகத்தை அவசியம் ஸ்தாபனை செய்தே தீர வேண்டும். நாடகப்படி இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகியிருக்கின்றது. குண்டுகளை தயாரிக்கின்றார்கள் என்றால், பாம்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்கன்னா அப்படியே வைத்து கொண்டிருப்பார்களா யூஸ் பண்ணாமல்? இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கூறிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அவர்கள் குஷி அடைவார்கள். ஆத்மாவில் எப்படி பாகம் உள்ளது? இது கூட அனாதியான ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். உங்களுடைய கிறிஸ்து கூட மறுபிறவி எடுத்தெடுத்து இப்பொழுது தமோ பிரதானமான நிலையில் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லுங்கள். மீண்டும் தனது குறித்த நேரத்தில் கிறிஸ்து உங்களுடைய தர்மத்தை மீண்டும் படைப்பார். இது போன்ற அத்தாரிட்டியோட, அந்த ஞானத்தோட அத்தாரிட்டியோடு நீங்கள் பேசினீர்கள் என்றால் தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் புரிய வைக்கிறார் என்று அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஓ, பரமாத்மாவே இந்த ஞானத்தை சொல்கிறாருன்னு எப்போ புரிஞ்சுப்பாங்க? நீங்கள் ஞானத்தை அத்தாரிட்டியோடு சொல்லும் போதுங்கிற. எனவே இந்த படிப்பில் குழந்தைகள் ஈடுபட்டு இருக்க வேண்டும். தந்தை, ஆசிரியர், குரு மூவருமே ஒருவர் தான். அவர் எப்படி ஞானத்தை தருகிறார் இதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அனைவரையும் தூய்மையாக ஆக்கி அழைத்து செல்கிறார். தேவதா பரம்பரை இருக்கும் பொழுது தூய்மையாக இருந்தார்கள், தேவி தேவதையாக இருந்தார்கள். உரையாடுவதில் மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். சொல்லும்போது எதை எப்படி சொல்லணும்னு ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். பேசும் நடையும் நன்றாக இருக்க வேண்டும். பேச்சு, வார்த்தை, சொல்லக்கூடிய விதம்லாம் ரொம்ப ராயலாக இருக்கணும். கூறுங்கள், மற்ற எல்லா ஆத்மாக்களும் ஸ்வீட் ஹோம், இனிமையான இல்லத்தில் இருப்பார்கள். தந்தை தான் அழைத்து செல்கிறார். அனைவருக்கும் சத்கத்தை அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தை தான். அவருடைய ஜென்ம பூமி தான் பாரதம். இது எவ்வளவு பெரிய புண்ணிய தீர்த்தம், புண்ணிய ஸ்தலம். தீர்த்த ஸ்தலம்னா பாரதம் தான். எல்லோரும் தமோ பிரதானமாக ஆக வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லாருமே ஆத்மாக்களேன்னு ஆகணும். இங்கே வந்துட்டால் கடைசியில் தமோ பிரதானம் ஆகணும். எல்லாருமே புனர்ஜென்மமும் எடுக்க வேண்டி இருக்கிறது. யாருமே நடுவில் திரும்ப போக முடியாது. முக்திக்கு, மோட்சத்துக்கெலாம் போக முடியாது. ஆதாம் தான் 84 பிறவிகளை எடுக்கிறார் அப்படின்னா பிரம்மா பாபா. எனவே அவசியம் கிறிஸ்து கூட புனர்ஜென்மம் எடுத்து பின்னர் அவரும் அதுவாக ஆகிவிடுவார். எப்படி ஆயிடுவார்? தமோ பிரதானம் ஆயிடுவார். இது போன்ற விஷயங்களை புரிய வைக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியப்படுவார்கள். ஜோடியாக இருந்தீர்கள் என்றால் மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும் என்று பாபா கூறுகிறார். யுகலாக இருந்து கூட புரிய வைக்கலாம். பாரதத்தில் முதலில் தூய்மை என்பது இருந்தது. பிறகு அப்பவித்திரமாக எப்படி ஆகிறார்கள்? இதையெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு கூறலாம். பூஜைக்குரியவர்கள் தான் பூஜாரியாக ஆகிவிடுகிறார்கள். தூய்மையற்றவர்களாக ஆகும் பொழுதுதான் பிறகு தங்களுக்கே பூஜை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். நாமே தான் நமக்கு துவாபரிகத்தில் பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ராஜாக்களின் வீடுகளில் கூட இந்த தேவதைகளின் படங்கள் இருக்கின்றன. தூய்மையான இரட்டை கிரீடம் அணிந்தவர்களை கிரீடம் அணியாத தூய்மையற்றவர்கள் பூஜிக்கிறார்கள். ராஜாவாக இருந்தாலும் அவங்கள விட உயர்ந்த தூய்மையான ராஜாவை என்ன பண்ணுறாங்க? சக்தியுக ராஜாவை துவாபரிக ராஜாக்கள் பூஜை செய்கிறாங்க. அவர்கள் பூஜாரி ராஜாக்கள் ஆவார்கள். அவர்களையோ தேவி தேவதைகள் என்று கூற முடியாது. ஏனெனில் இந்த தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள் இல்லையா? பூஜை செய்கிறவங்க யாருமே தேவி தேவர்கள் கிடையாது. நீங்களே பூஜைக்குரியவர்கள். நீங்களே பிறகு பூஜாரி பத்தித்தமாக ஆகிவிடுகிறீர்கள். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகி விடுகிறது. இச்சமயத்தில் இருப்பது ராவண ராஜ்யம். இது போன்று நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்றால் எவ்வளவு ஆனந்தம் ஏற்படும் இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வண்டியில் இருசக்கரமாக ஜோடிகளாக இருந்தார்கள் என்றால் மிகவும் அற்புதம் செய்து காண்பிக்கலாம். கணவன் மனைவியாக இருந்து இதெல்லாம் புரிய வைக்கும் போது உலகத்துக்கு நிறைய அதிசயத்தை நீங்கள் செய்யலாம்ங்கிற. ஜோடிகளாகிய நாம் தான் மீண்டும் பூஜைக்குரியவர்களாக ஆகின்றோம். ஏன்னா சத்யுகம் பிரவருத்தி மார்க்கம், இல்லற மார்க்கம் தான். கணவன் மனைவி இங்கே தூய்மையாக இருந்தால் அங்கே போய் தூய்மையான இல்லற மார்க்கத்தில் தான் இருக்க போகிறாங்க. நாம் தூய்மை, அமைதி, சுகம் ஆகிய ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய படங்கள் கூட வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இது ஈஸ்வரிய குடும்பம். தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். பேரன் பேத்திகள் ஆவீர்கள். சிவபாபாக்கு யார்? பேரன் பேத்திகள். அவ்வளவுதான். இங்கே வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது. இங்கே வேறு தாத்தா பாட்டி இல்லை சித்தப்பா பெரியப்பா மாமா அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்கிறது. இதற்கு புதிய படைப்பு என்று கூறப்படுகிறது. பிறகு கொஞ்சம் பேர் தான் தேவி தேவதைகளாக ஆகிறார்கள். பிறகு மெல்ல மெல்ல விரிவடைகிறது. இந்த நாலேஜ் எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்த பாபா கூட தொழிலில் பெரிய நவாபாக இருந்தார். பெரிய டைமண்ட் பிஸ்னஸ்மேன், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சார். எந்த ஒரு விஷயத்தையும் பொருட்படுத்தாமல் இருந்தார். இதுவோ தந்தை கற்பிக்கிறார்.
விநாசம் எதிரிலேயே உள்ளது என்பதை பார்த்தவுடன் அனைத்தையும் சட்டென்று விட்டுவிட்டார். எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் என்ன பண்ணுறாரு, அப்படியே விட்டுட்டார் பாபா. நமக்கு அரசாட்சி கிடைக்கிறது என்பதை அவசியம் புரிந்து கொண்டார். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன ஒன்றுமே இல்லைன்னு விட்டுட்டார். எனவே அற்பமான தொழிலை ஏன் செய்ய வேண்டும்? எனவே பகவான் கற்பிக்கிறார் என்பதை நீங்களும் புரிந்துள்ளீர்கள். இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட பாபா சொல்கிறார், பாபா கிடச்சிட்டாருன்னா நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய வருமானம் என்ன ரொம்ப அற்பமானதுங்கிற. இந்த பிஸ்னஸில் ராஜ்யமே உங்களுக்கு கிடைக்குது. அப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணுங்கிற. இதுவோ முழுமையான வகையில் படிக்க வேண்டும், அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தையை நீங்கள் மறந்து விடுவீர்களா? வெட்கம் வரவில்லையா மறந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு? அந்த போதை ஏறுவதில்லையா? இங்கிருந்து மிகவும் நன்றாக, அதாவது ஃப்ரெஷ்ஷாக செல்கிறார்கள். மதுபனுக்கு வந்துட்டு பாபாவோட முரளியெல்லாம் கேட்டுட்டு பிறகு அங்கு சோடா வாட்டராக ஆகிவிடுகிறார்கள். புஷ்ஷுன்னு போயிடுது. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் கிராமம் கிராமமாக சேவை செய்வதற்கான முயற்சி செய்கிறீர்கள். ஆத்மாக்களின் தந்தை யார் என்பதை முதலில் கூறுங்கள் என்று பாபா கூறுகிறார். பகவான் நிராகாரமானவர். அவரே இந்த பத்தீத்த உலகத்தை பாவனமாக மாற்றுகிறார். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, சுயம் பகவான் சுப்ரீம் டீச்சராகி கற்பித்து கொண்டிருக்கிறார். எனவே நல்ல முறையில் படிக்க வேண்டும், அவருடைய வழிப்படியே நடக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, சைலன்ஸ், அதாவது அமைதியின் பலத்தை சேமிக்கும் வகையில் தந்தையிடம் அப்படிப்பட்ட யோகம் தொடர்பு வைக்க வேண்டும். சைலன்ஸ் பலத்தின் மூலம் உலகத்தின் மீது வெற்றி அடைய வேண்டும். பதீத்தமான நிலையிலிருந்து பாவனமாக ஆக வேண்டும். வரதானம், நேரம் மற்றும் சங்கல்பத்தை சேவையில் அர்ப்பணிக்கக்கூடிய விதாத்தா வரதாத்தா ஆக வேண்டும். இப்பொழுது தனது சிறிய சிறிய விஷயங்களுக்காக, சின்ன சின்ன விஷயங்களுக்காக, அது உடலுக்காக இருக்கட்டும், மனதிற்காக இருக்கட்டும், இல்லை சாதனங்கள், சம்பந்தங்கள், இதிலெல்லாம் உங்களுடைய நேரம் மற்றும் சங்கல்பத்தை ஈடுபடுத்துவதற்கு பதிலாக இதை சேவையில் அர்ப்பணம் செய்யுங்கள். எவ்வளோ முடியுதோ உங்கள் நேரத்தை இந்த உடலை பராமரிக்கிறதுக்கே இந்த உலகத்தில் எவ்வளோ டைம் செலவு பண்ணுறாங்க. சாப்பிட்றது, தூங்குறது, ட்ரெஸ் பண்ணிக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது, வேலை, பணம் சம்பாதிக்கிறது, இதில் எவ்வளோ டைமையும் சங்கல்பத்தையும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பாபா என்ன சொல்கிறாங்க, தன்னோட கூட இருக்கிறவங்கள பராமரிக்கிறதுக்கு, பார்த்துக்கிறதுக்கு, கடமையை செய்கிறதுக்கு அவ்வளோ நேரம் செலவு பண்ணுறாங்க, சங்கல்பத்தை செலவு பண்ணுறாங்க. பாபா என்ன சொல்கிறாங்க, இதிலிருந்தெல்லாம் நீங்கள் விலகி உங்களுடைய நேரம் மற்றும் உங்களுடைய சங்கல்பத்தை எவ்வளோ முடியுதோ பாபாவோட சேவையில் அர்ப்பணம் பண்ணுங்கள். இந்த சமர்ப்பண விழாவை கொண்டாடுங்கள். இதுதான் சமர்ப்பண விழாங்கிறது இல்லையா? அதாவது உடலால் சமர்ப்பணம் ஆகிறது சமர்ப்பணம்னு முழுசாக சொல்ல முடியாது. இந்த நேரத்தையும் சங்கல்பத்தையும் சமர்ப்பணம் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட சமர்ப்பண விழா கொண்டாடுங்க. சுவாசத்திற்கு சுவாசம் சேவையில் ஈடுபாடு இருக்க வேண்டும், சேவையில் மூழ்கி இருக்க வேண்டும். சேவையின் ஈடுபாடு மூலம் சுய முன்னேற்றத்துக்கான பரிசு தானாகவே கிடைத்துவிடும். மற்றவங்களுக்கு சேவை பண்ணிங்கன்னா சுய சேவை தானாகவே அடங்கியிருக்குங்கிறார். உலக நன்மையில் சுய நன்மை கலந்திருக்கிறது. ஆகையால் நிரந்தரமாக மகாதானி, விதாத்தா மற்றும் வரதாத்தாவாக ஆகிவிடுங்கள். மற்றவங்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல், மற்றவங்களோட விதியை, பாக்கியத்தை உயர்வாக ஆக்கக்கூடிய வள்ளலாக மாறிடுங்க. ஸ்லோகன், தனது ஆசைகளை குறைத்து கொண்டால் பிரச்சனைகள் குறைந்துவிடும். ஆசையை குறைச்சிட்டிங்கன்னா பிரச்சனைகளும் குறைந்துவிடும். அவ்யக்த இஷாரா, சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவியாக ஆகுங்கள். லௌகீக ரீதியில் ஒருவர் மற்றொருவரின் அன்பில் மூழ்கி இருந்தால் அது அவருடைய முகத்தில், கண்ணில், வார்த்தையில் அனுபவமாகும். இவங்க மேலே ரொம்ப அன்பு இருக்குங்கிறது வெளிப்படும். இவர் அன்பில் மூழ்கி இருக்கிறார், நாயகியாக இருக்கின்றார். அதே போன்று எப்பொழுது மேடைக்கு வருவீர்களோ அப்பொழுது எந்த அளவு தனக்குள் தந்தையின் அன்பை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அன்பின் அன்பானது, அந்த அன்புங்கிறது ஒரு அம்பு போலங்கிறார், அது மற்றவர்களையும் அன்பான காயத்தை ஏற்படுத்திவிடும் இல்லையா? அந்த அன்புங்கிற அம்பை விட்டிங்கன்னா அவ்வளோ பாபாவோட அன்பில் மூழ்கி இருந்து போயிட்டு நீங்கள் ஸ்டேஜில் நீங்கள் முரளி சொல்லுங்கள், இல்லை கிளாஸ் எடுங்க மற்றவங்களுக்கு, அந்த அன்புங்கிற அம்பு அவங்கள போய் அப்படியே காயப்படுத்திடும். அப்படின்னா அவங்களும் பரமாத்மா அன்பில் மூழ்கிடுவாங்க. ஓம் சாந்தி.